சொன்ன ஆண்டவரை இடத்துல பேசின வார்த்தைகளை நான் சொல்லி கடந்து போகிறேன். கத்தனை ஆண்டவரை நோடு மறைத்து கத்த நீங்க வெளிப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சுத்தமா நல்ல சொல்லுங்களேன். நல்லா கையை உயர்த்தி ஒரு நல்ல சொல்லுங்க. நல்ல சொல்ல முதல்ல எப்படி சொல்லியிருக்கேன்? ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு கை மேல போட்டோமா? நல்லவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் புரட்டும். இந்த நல்ல நாளிலேயும் தேவனுடைய தியானத்திற்கு நேராக நாம் கவனத்தை திருப்போம். நாகும் தீர்க்க தரிசன புத்தகம், நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது திருவசனத்தை ஒரு சத்தமாய் வாசிக்க கேட்போம். நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். சத்தமாரங்களே சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, இக்கட்டு நாளிலே அவர்தான் அரணான கோட்டை. மூன்றாவது, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கவனிங்க. இந்த நல்ல நாளிலே நாம் ஒரு காரியத்தை இந்த செய்தியினுடைய தலைப்பாக, அவர் நம்மை அறிந்திருக்கிறாரா? அவர் நம்மை அறிந்திருக்கிறாரா? இந்த வசனத்தை நான் கடந்த நாட்களிலே வாசித்த பொழுது நான் சற்று யோசித்தேன். அவர் என்னை அறியாமலா என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு. நீங்கள் நானும் வாசிக்கும் பொழுது இதற்கு முன்னதாக நீங்கள் 6 வசனத்தையும் வாசித்து பாருங்கள். வீட்டிலே சென்று, கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிகட்டுகிறவருமான தேவன். 2வது வசனம் சொல்லுகிறது. அப்படியே கீழே வரும் பொழுது 3வது வசனம் சொல்லுகிறது, மேகங்கள் அவருடைய பாதைய தூளாயிருக்கிறது. நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு மகா பெரிய கடவுளாக, ஒரு பெரிய நல்ல தெய்வமாக அங்கு சுத்தரிக்கப்படுகிறது. வாசிங்களேன் 6வது வசனம். அவருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்கத்தக்க தகுதி உடைய மனிதன் யார்? அவருடைய உக்கிரமான கோபத்திலே நிற்கக்கூடிய மனிதன் யார்? எதிர்த்து நிற்கிற மனிதன் யார்? முதலாவது. இரண்டாவது, ஒரு கோபத்திற்கு முன்னதாக நிற்கிற மனிதன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியை போல இறைக்கப்படுகிறது. அது அக்கினி மலையாக, அக்கினி ஒரு ஊற்றாக அது இறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவராலே கண்மலைகள் பெயர்க்கப்படும். நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையை குறித்து கொஞ்சம் தியானித்து பாருங்கள். இது மகா பயங்கரமானது. சங்கீதங்களிலே வாசிக்கிறோம், வனாந்தரத்திலே, இந்த வனாந்தரத்தை அதிரப்படுகிற கர்த்தருடைய சத்தம், என் தேவனாகிய ஆண்டவருடைய சத்தம் பெண்மானை ஈனப்படுகிறதா இருக்கிறது. இந்த உலகத்துல நடக்கிற எல்லாவற்றிற்கும் என் ஆண்டவருடைய சத்தம் ஒன்று மட்டுமே காரணம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் என் தேவனுக்கு அடுத்தவைகளாய் அவர் அறியாமல் ஒன்று நடக்காது. கவனிங்க. வசன விகிதமாய் சொல்கிறது, தலையிலிருந்து ஒரு மயிர் விழுந்தால் கூட யார் பெர்மிஷன் வாங்கணுமா? சத்தமா சொல்லுங்க. யாருடைய பெர்மிஷன் வாங்கணும்? தகப்பனுடைய பெர்மிஷன் இல்லாம என் தலையிலிருந்து ஒரு மயிர் கூட என்ன பண்ணாதான் கீழே விழாது. அப்ப என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற, என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றிலும் தேவன் அனுமதி இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது. திரவிராமன் சொல்ல முடியும். ஆண்டவர் சற்று வித்தியாசமா ஒரு வாக்கியத்தை இங்க நாகும் தீர்க்கதரிசி எழுதுகிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை தான். ஆனால் மூன்றாவது, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கவனிங்க. இன்னைக்கு கர்த்தரனை அறிந்திருக்கிறாரா? இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் சிஎம் எங்களுக்கு எனக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாடு சிஎம் முதல்வர்? எத்தனை பேருக்கு தெரியும்? முதல்வருடைய பெயர் என்ன? எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா முதல்வருக்கு என்ன தெரியும்?
இன்னைக்கு நாம் அவரை எனக்கு தெரியும், இவரை எனக்கு தெரியும், அவர்களுக்கு நம்மளை தெரியுமா? நிறைய இடங்களை நம்ம பார்க்கிறோம். என் தேவன் நல்லவர் என்பது எனக்கு தெரியும், என் ஆண்டவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டது எனக்கு தெரியும். என் தேவனுக்கு என்னை தெரியுமா? கேள்வி எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நான் ஆராதிக்கிற ஆண்டவரை நான் நன்கு அறிகிறேன். ஏன்னா நான் நன்கு அறிகிறதுனாலதான் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையை நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆபத்து என்னை சூழும் பொழுது, இங்க விடுவிக்க யாருமே இல்லை என்று சொல்லும் பொழுது யாரை நம்புகிறோம்? கடவுளை தேடுகிறோம். ஆங்காங்கே ஓடுகிறோம். இந்த இடத்துல கடவுள் கிடைப்பார் என்பதை நாம் நம்புகிறோம். அங்கு தேடுகிறோம், அங்கே போய் காத்திருக்கிறோம் கர்த்தரிடத்துல. ஏன்னா இந்த இடத்துலதான் என்ன உண்டு? மீட்பும் ரட்சிப்பும் உண்டு என்பதை நாம் அறிகிறோம். ஆனால் இந்த மீட்பையும் ரட்சிப்பையும் அருளுகிற தேவன் இந்த ஆரோனை அறிந்திருக்கிறாரா? சொல்லுவாங்க, நான் ஆதி காலத்துல இருந்து இந்த கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தோம், கிறிஸ்துவ குடும்பத்துல வளர்ந்தோம்னு சொல்லுவாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண மாட்டாங்க? ஆண்டிற்கு ஒரு முறைதான் ஆராதனை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி வாழுகிறார்கள். இவங்களுக்கு தெரியும் நான் கிறிஸ்தவன் தான் என்று மார்த்தட்டி கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்வார், இவனை நான் அறியேன். சொல்லுகிறோம், ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதிக்க கர்த்தரை தேடி வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு காரியம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஆராதனைக்கு வந்துடுறோம். ஆண்டவர் கேட்பாரு, மீதமுள்ள 6 நாட்கள் நான் உன்னை அறியவில்லையே. காலையில கர்த்தரை தேடுவது இல்லை, வேதத்தை திறந்து வாசிப்பது இல்லை, கர்த்தரிடத்துல உட்கார்ந்து இருப்பது இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிறதான மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நாம் நல்லா 3 அதிகாரம் வாசிக்கிறோம், எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றோம். எதுக்கு? அந்த 10 நிமிஷமும் என்னை ஆசீர்வதியும், என் வீட்டை ஆசீர்வதியும், எனக்கு சாப்பாடு தாரும், என் வேலையை ஆசீர்வதியும். என் தேவன் என்னிடத்திலே எவைகளை எதிர்பார்க்கிறார்? என் ஆண்டவர் என்னிடத்திலே எவைகளை எதிர்பார்க்க அவருக்கு நான் தெரியுமா? இந்த ஆரோனை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா? வசனம் அழகாய் சொல்கிறது, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறாராம். ஒரு கூட்டத்தை அவர் அறிகிறார், ஒரு திரள் கூட்டத்தை அவர் அறியவில்லை. நீங்க கொஞ்சம் சிந்தியுங்கள். நான் ஆராதனைக்கு கடந்து வருகிறேன், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், அந்நிய பாஷை அபிஷேகம் பேசுகிறேன், நான் ஆவியில நிறைந்திருக்கிறேன், நான் தேவனை அறிந்திருக்கிறேன். ஆனால் தேவனை அறிந்திருக்கிறாரா? வசனம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ கர்த்தரை அறிய வேண்டுமானால், கர்த்தரை அறிந்திருக்க வேண்டுமானால் மீதமுள்ள 6 நாட்களும் நான் எங்கே? வேதத்தை வாசித்தது எங்கே? வாசிக்கிறோம் 3 அதிகாரம். ஏதாவது ஒரு வசனம் என்னை அன்றைய நாளில் என்னோடு கூட பேசி இருக்கிறதா? அப்ப எப்படி கர்த்தரை அறிந்திருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும்? என்னை அவர் அறிந்திருப்பார். ஆனால் ஒரு சாதாரண மருத்துவர் என்னை சோதித்து அறிந்ததனாலதான் எனக்கு மாத்திரைகளையும் எனக்கு மருந்துகளையும் என்னை குணமாக்குகிறதுக்கான எல்லாவற்றையும் அவர் தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? போன உடனே பேரை பார்த்துட்டு, ஓ இந்த பேரா, உங்களுக்கு இந்த மருந்து எந்த டாக்டர் எழுத மாட்டார். உங்களை ஆராய்வார். நீங்க சொல்லுவீங்க எனக்கு அங்க வலிக்கு இங்க வலிக்குன்னு. அவர் என்ன பண்ணுவாரு? அதை சொல்லிட்டு மருந்து எழுத மாட்டார். அவர் காதல் இருக்கிற உடனே என்ன பண்ணுவாரு? நெஞ்சில வைப்பாரு, முதுகுல வைப்பாரு. அவர் அறிவார். ஒரு சாதாரண மருத்துவர் உங்களை அறியாமல் ஒன்றை செய்ய முற்படாத பொழுது, எல்லா தகுதியுடைய ஆண்டவர் என்னை அறியாமல் எனக்கு ஏன் நன்மை செய்ய வேண்டும்? வசனம் அழகாய் சொல்கிறது, இக்கட்டு நாளிலே அவர் அரண். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆபத்திலே சிக்கிக் கொண்டிருந்த நாட்களிலே கர்த்தரனுக்காரனா இருந்தார். அந்த அரணான கர்த்தர் என்னை கொண்டு வந்து ஒரு ஆலயத்திலே நாட்டி ஒரு தண்ணீரை ஊற்றி இப்போ அவர் வளர செய்கிறார். வளர செய்கிற இடத்திலே அவர் என்னை அறிந்திருக்க வேண்டும். அவர் என்னை அறிந்திருப்பாரானால், அவர் என்னை தெரிந்திருப்பாரானால், அவர் எனக்கானவைகளை தானாய் கொண்டு வந்து சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல கவனிங்க, உங்க வீட்டுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுக்கானவைகளை ஆயத்தப்படுத்துவீர்கள். உங்களுக்கு என்ன தேவைன்னு கர்த்தர் அறிந்திருப்பாரானால், உங்களை கர்த்தர் அறிந்திருப்பாரானால் உங்கள் தேவைகள் அவருக்கு முன்னதாய் ஒரு நொடி பொழுதுல நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன்னா என் கர்த்தர் நல்லவர். என் கர்த்தர் அவர் நம்மை அறிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நீ நாம் எதற்காக கர்த்தரை நம்புகிறோம்?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதற்காக இந்த ஆண்டவரை நம்புகிறோம்? என் தேவனை நம்புவதற்கான காரணம் என்ன? நமக்குள்ளே நீங்களே கேட்டு பாருங்கள். இங்கு நாகம் தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை தாண்டி என்னால வாசிக்க முடியல. நான் ஆராய ஆரம்பித்தேன். அவருக்கு என்ன தெரியுமா? எனக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை வேதத்தை எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா மிச்ச நாட்கள்ல வேதத்துக்கு என்ன தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வேதத்திற்கு ஒரு பேசுகிற திறன் இருக்குமானால் இந்த வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லும்? ஆகமம் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு வசனம் எழுதமாய் சொல்கிறது, வாசிக்கலாமே. சரி, மீகா தீர்க்க தரிசன புத்தகம். அவர் கல்களுக்கும் அது பேசும் சொல்லி ஒரு வசனம் இருக்கு. மீகால தான் வரும் நினைக்கிறேன். நல்ல கவனிங்க. சுவர்கள் வந்து நமக்கு என்ன பண்ணுமா? சாட்சி இடும். சாரி, ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 11வது வாசிக்கலாம். கல் சுவரில் இருந்து கூப்பிடும், மச்சில் இருந்து உனக்கு சாட்சியிடும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னை குறித்து என்னை சுற்றி உள்ளவர்கள் சாட்சி சொல்ல வேண்டுமானால் என் வீட்டில் உள்ள உபகரணங்கள் என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லும்? தேவன் தம்மை அறிந்திருக்க வேண்டும். அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். அவர் என்னை அறியணும்னா நான் என்ன செய்யணும்? 3 காரியம். முதலாவது, கர்த்தரை நான் அறியணும். 2வது, கர்த்தரை நான் அறிவிக்கணும். 3வது, கர்த்தரை அறிக்கையிடும். சொல்லுங்க, அறியுங்கள். சொல்லுங்க, நான் சொல்ல அறியுங்கள், அறிவியுங்கள், அறிக்கையிடுங்கள். சுத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அறிவியுங்கள், அறிக்கையிடுங்கள். கர்த்தரை அறியுங்கள். இன்னைக்கு கர்த்தரை அறியணும்னா, நான் ஆண்டவருக்கு தெரியணும்னா, நல்லா கவனிக்க. ஒரு மிகப்பெரிய கம்பெனியில ஒர்க் பண்ற கிட்டத்தட்ட 50,000 பேர் 1,00,000 பேர் வேலை பார்க்குற ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. எஜமானுக்கு எல்லாத்தையுமே தெரியாது. ஆனா அங்க பெஸ்டா வேலை பார்க்கிறவரை யாருக்கு அறிவா? எஜமான் அறிவா. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒருத்தர் துருன்னு வேலை பார்த்துட்டே இருந்தா அந்த எஜமானுடைய கண் அவரை நோக்கும். நீங்க ஆண்டவருடைய கண் ஸ்பெஷலா என்னைய நோக்கணும்னா நான் துருன்னு வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை அறிகிறதற்கு முற்படும். அதிகாலையில எழும் பொழுது தேவனை அறிகிறதற்கு. எத்தனை பேர் காலையில தேவனை அறிய? நான் திருப்பி சொல்றேன், வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு கர்த்தர் இடத்துல என்ன பேசுறோம்? நல்லா கவனிங்க. ஒருத்தன் இலவசமா ஒரு பால் பாக்கெட் கொடுக்குறான். எல்லார் வீட்டுக்கும் சப்ளை ஆயிட்டு ஒரு வீட்டுக்கு மட்டும் சப்ளை ஆகலன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த வீட்டுல உள்ளவங்க, ஏன் எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கல? பால் பாக்கெட் கிடைக்கல. அது இலவசமா. தேவன் அதிகாலையிலே உங்களுக்கு இலவசமாய் தருகிறதை ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு அது இலவசமாய் கிடைக்கல. நீ உங்களுடைய வார்த்தை எனக்கு போதிக்கப்படல. இன்னைக்கு இந்த வசனத்தை நான் 3 அதிகாரம் வாசிக்கிறேன், ஒரு வார்த்தை கூட என் கூட பேசல. என்ன ஆயிடுச்சு ஆண்டவரே என்று சொல்லுவேன். பாட்ட பேசாததுக்கு காரணம் இதுதான். நீ தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அடிக்கடி சொல்லுவேன், இந்த வேதம் ஒரு தனி மனிதனோடு கூட பேசுகிற வேதம். நீ எத்தனை பேரோடு இந்த வேதம் பேசுகிறது? கர்த்தர் எப்படி அறிந்திருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும். வாசிக்கலாமே. முதலாவது நான் சொன்னேன், அவர் என்னை அறியணும்னா முதலாவது நான் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 100ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. கர்த்தரே, கர்த்தரும் தெய்வம் அல்ல. கர்த்தரும் கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எல்லாரிலும் ஒருவர் அல்ல இவர், இவர் ஒருவரே ஒருவர். ஆமென் சொல்லுங்க சத்தமா. அப்ப என்னுடைய நம்பிக்கை எல்லாரையும் நம்புற கூட ஒருத்தர் இவரையும் இல்ல, இவர் ஒருவரை தான் நம்ம நம்பணும். அல்லேலூயா. இவர் ஒருவர் தானே நம்பிக்கைக்கு பார்த்தது. எல்லாம் கவனிங்க. என் நிலையை,
என்னுடைய சூழ்நிலையை சில வேளையில நீ சூழ்ந்திருக்கிறவர்கள் அறியா. ஆனா யாராலும் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க எனக்கு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் தேவைன்னா என் சூழல் உங்களுக்கு இவ்வளவு தேவை இருக்குன்னு ஒருத்தர் அறியலாம். நீங்க நெருங்கினவங்களோ இல்லை நான் பழகுகிறவங்களோ இன்னைக்கு இவ்வளவு தேவை இருக்குன்னு அறியலாமே தவிர அந்த சூழ்நிலையை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப இந்த சூழ்நிலையை மாற்றுகிறவர் நான் அறிந்திருக்கிற என் தேவனாலை தவிர மாறாது. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 100 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். ஆராதனையில சொன்னேன் சொன்ன வார்த்தை, சிங்காசனத்தை அவர் உருவாக்கி விட்டுதான் அந்த சிங்காசனத்துக்கு நேராய் தாவீதை பிரயாணம் பண்ண வைத்தார். அல்லேலூயா. புரியும் தெரியல. இந்த தாவீதை குறித்ததான வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறினது, எப்பொழுது சொல்லப்பட்டது என்றால் பல நாட்களுக்கு முன்னதாக. ராஜாவை கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டார். அந்த உலகத்தின் பார்வையிலே அந்த சிங்காசனத்திலே சவுல் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அந்த சிங்காசனம் தாவீதுக்கு ஆயத்தமா இருக்கிறது. அது வெறுமையாதான் இருக்கு. ஏன்னா கரவலாட்டுக்கு பின்னாடி நடக்கிற தாவீது திசை மாறி அரண்மனைக்கு நேராக நடக்க ஆரம்பிக்கும். சொல்ல முடியும். நான் நம்புவேன், ஈசாய் சாப்பாடு கொடுத்து அனுப்பல, தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார். அவன் பாளையத்திற்கு வந்தான். அவன் சும்மா பாளையத்துக்கு வரல, இவன் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுவான் கர்த்தர் அறிந்துதான் அவனை கூட்டு கொண்டு எங்க நிப்பாட்டினாரு? பாளையத்தில் நிப்பாட்டினார். தேசமெங்கிலும் அநேக வாலிபர்கள் உண்டு. நம் கண் பார்வைக்கு தெரிந்து யுத்தத்திலே தேறின பல வாலிபர்கள் முன்னாடி நிற்கிறாங்க. அவங்கள கர்த்தருக்கு தெரியல. தாவீதை பற்றி கர்த்தருக்கு தெரியும். தாவீது யார் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தா, அதனாலதான் சாப்பாட்டு போய் கொடுத்து போடா பாளையத்துக்கு சொல்லி அனுப்பினாரு. போன இடத்துல கர்த்தர் நம்பினதை தாவீது நிறைவேற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுதான் கர்த்தர் தாவீதை அறிந்திருக்கிறார். யோபுவை கர்த்தர் அறிந்தார். பிசாசு சொல்றான், நீ அவனை சுத்தி வேலை அடைச்சு வச்சிருக்கிறீ, நல்ல வாழ்க்கை வச்சிருக்கிற, அதனாலதான் அவங்க தேடுறான். எனக்கு தெரியும், போய் அந்த வேலையை எழுதி. அவனுடைய வார்த்தையினால கூட தூஷிக்க மாட்டான். என்னை அவ்வளவு அவன் அறிந்திருக்கிறான். யோபுவை நானும் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை உங்களை பார்த்து சொல்லுவாரா? நான் அறிந்திருக்கிறேன், நீ போ. சொல்ல முடியல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒரு சூழ்நிலை மாறிட்டா நம்மளால வர முடியல. உபவாச ஜெபங்களுக்கு ஒரு சூழ்நிலை மாறிட்டா நம்மளை நம்புவாரா கர்த்தர்? இதை எப்படி கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார்? ஞாயிற்றுக்கிழமை வர்றவன் இவன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வர்றவன் இவன், தேவைப்படும் பொழுதெல்லாம் வர்றவன். பாருங்க கர்த்தர் நம்ம எப்படி அறிந்து வைத்திருக்க வேண்டும். யோபுவை என்ன வேணா செய், அவன் வார்த்தையினால கூட நீ மறுதலிக்க மாட்டான், நான் அறிந்திருக்கிறேன். தாவீதை நல்லா தெரியும். முன்னாடி நிற்கிறது கோலியாத்து. தாவீதை பார்க்க மாட்டான். கோலியாத்தை காட்டிலும் பெரியவர் என்னை அவன் பார்ப்பான்னு கர்த்தர் அறிந்தான். பாளையத்துல கொண்டு போய் நிறுத்தினான். உங்களை என்னை கர்த்தர் அறிந்திருக்க வேண்டுமானால் நான் கர்த்தரை வாசிக்கலாம். 1 நாளாகவும் 28:9 சாலமோன் இடத்துல கர்த்தர் சொல்ற வார்த்தை ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். 1 நாளாகவும் 28:9, என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை நீ அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் சேவி, ஆராய்ந்து நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவரும் உன்னை விட்டு விடுவார். சொல்லுங்களேன். சாலமோனிடத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசும் பொழுது, சாலமோன் மிகப்பெரிய ராஜ்யத்தின் சொந்தக்காரர், ராஜாவாக இருக்கிறார். நான் சொல்றேன், தாவீதுக்கு சாலமோனுக்கு சற்று வித்தியாசம். தாவீதும் ராஜாவா தான் இருந்தாரு. அவன் அநேக யுத்தங்களை செய்து கொண்டு ராஜாவா இருந்தார். சாலமோனும் ராஜாவா தான் இருந்தாரு. ஆனா சாலமோன் ஒரு யுத்தத்தை கூட பார்க்கல. தேசம் அவ்வளவு அமைதலா இருந்தது ராஜாரண்மனை. கவனிங்க, இந்த சாலமோனை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, உன் பிதாவின் தேவனை மறந்துறார். உங்களுடைய தகப்பன் ஆராதித்த கர்த்தரை,
உங்கள் தகப்பன் செய்து வந்ததான ஆராதனையை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சாலமோன் சொல்ற, நீ அப்படி ஒருவேளை மறந்துட்டா, உன் தகப்பன் நடந்து வந்த வழியை நீ மறந்துட்டா, உன் தகப்பன் செய்து வந்த பாதையை நீ மறந்துட்டா, நானும் உன்னை மறந்துடுவேன் என்று சாலமோனிடத்தில் டைரக்டா பேசுறேன். நான் கர்த்தரை அறியேன், என் தகப்பனுடைய தெய்வத்தை அறியணும், என் முற்பிதாக்கள் ஆராதித்த கர்த்தரை நான் அறிய வேண்டும். பக்தர் விதமாய் பாடினார். முன்னோர்கள் ஃபாதர் பாட்டு உண்டு, அவர் முன்னோர்கள் செய்த ஆராதனையை குறித்து முற்பிதாக்கள் வழிபட்டு வந்த நம்முடைய பெந்தேகோஸ்தே திருச்சபையிலே நம்முடைய முற்பிதாக்கள் ஊழியர்கள் தேவனிடத்தில் எப்படி நெருங்க வேண்டும் என்று நம்முடைய சபையிலே சொல்லிக் கொடுத்ததான கற்பனைகளை பின்பற்றி நடக்கணும், மறக்க கூடாது. வேதம் நமக்கு எவ்வளவு முக்கியமானது, வேதத்திற்கு அடுத்தவைகளை நாம் ஒரு நாளும் கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. கல்லூரி படித்த பொழுது, வேதாகம கல்லூரி படித்த பொழுது எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் அநேக காரியங்களை வாசிப்பேன். அப்படி வாசிக்கும் பொழுது என்னுடைய வேதாகம கல்லூரி ஆசிரியர் சொன்னார், நீ எந்த புத்தகம் வேணா வாசி, ஆனா இந்த வேதம் வாசிக்கிற நேரத்தை விட நீ வாசிக்கிற புத்தகத்தின் நேரம் கூடிவிடக் கூடாது. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் என்ன பணி செய்தாலும் என் வேதம் எனக்கு முதல் பணியா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் எவ்வளவு பிஸியா வேலை பார்க்கலாம், ஆனா வேதம் எனக்கு முதல் பணி. காலையில எழுந்த பொழுது முதல் பணி வேதம் தான், அதுக்கப்புறம் தான் மத்தக்களை. நாம் கர்த்தரை அறிய முற்படும் பொழுது அவர் என்னை அறியும். அதான் சாலமோன் இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். தென்படுவார்னா எப்படி? எங்கேயோ இல்ல, அவரு அருகாமலதான் இருக்கு. நான் பார்க்கவும் நினைச்சா அவரை பார்க்கலாம், நான் பார்க்க வேண்டாம் நினைச்சா அவரை தன்னை காண்பிக்க. நல்லதான் பிடிப்பிடத்துல கர்த்தர் சொன்னான், எவன் ஒருவன் பிதாவை அறிய விரும்புகிறான், பிதா தன்னை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார் அவருக்கு தன்னை வெளிப்படுத்துவார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். கர்த்தரை அறிய முற்படும். இரண்டாவது, கர்த்தரை அறிவிக்க முற்படும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12:4 ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். ஏசாயா 12:4. அக்காலத்தில் நீங்கள் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், நீங்கள் அவர் உங்களுக்கு செய்தவைகளை உங்கள் ஜனங்களுக்கு அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்வானது என்று நீங்க ஜனங்களுக்கு முன்பதாக பிரஸ்தாபப்படுத்துங்கள். இரண்டாவது என்ன சொன்ன? கர்த்தர் என்னை அறியணும்னா நான் அவரை அறிவிக்கணும். ஏசாயா 12:4 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அதிசயங்களை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அறிவியும். நான் சொல்லணும் ஆண்டவரை பற்றி. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளிடத்துல சொல்லணும், உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அறிவியுங்கள். அறிவிக்கும் பொழுதுதான் தேவனை குறித்ததான அறிவு பெறும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இஸ்லாம் சொல்லுகிறது, கேள்வினால்தான் என்ன நடக்குமா? கேள்விப்படுகிறதுனாலதான் என்ன பண்ணும்? கேள்வி கேட்கிறதா உனக்கு ஞானம். எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும், எவ்வளவுதான் நீ அறிவுடையவனா இருந்தாலும் உனக்கு என்ன வரணுமா? கேள்வி வரணும். அப்போ நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது, கர்த்தரை குறித்ததான அறிவிக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவிக்கும் பொழுது அவங்க அறிந்து கொள்வார்கள். இந்த அறிந்து கொள்ளுதல் அவங்க இன்னொரு இடத்துல அறிவிக்கும் பொழுது தேவன் தான் யார் என்பதை கட்டாயமா வெளிப்படுத்துவார். எத்தனை வேணாலும் சொல்ல முடியும்? எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும், நம்ம அறிவிக்கணும். அநேக நேரம் சொல்லுவேன், நம்ம கிறிஸ்தவங்கன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சொல்றதுக்கு முற்படுகிறது இல்லை. நம்ம ஃப்ரெண்டு நம்மளை எப்படி பார்க்கிறோம்? நம்ம ஃப்ரெண்டு நம்மள ஒரு கிறிஸ்தவனா, ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறவன், இவன்
பெந்தேகோஸ்தே திருச்சபைக்கு போறோம்னு நம்ம நினைச்சிருவாங்களோன்னு நம்ம சில நேரங்கள்ல நம்ம தள்ளி நிற்கிறோம். நாம் கிறிஸ்துவ உடையவன் என்பதை அறிவிக்கிறதற்கு நாம் யோசிக்கிறோம். நான் கிறிஸ்துவுடையவன், கிறிஸ்துவானவர் அவர்தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் செய்யறதுனாலதான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தை தவிர எங்கேயும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என்னோட நண்பர்கள் சொல்லுவாங்க, சனி ஞாயிறு லீவு போகலாம், தீர்மானம் பண்ணுவாங்க. நல்லா தீர்மானம் பண்ணுங்க, எல்லாம் ரெடி பண்ணுங்க, நீங்க ஞாயிற்றுக்கிழமை நான் கிறிஸ்தவன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்பதை நான் எப்படி வெளிக்காட்ட அறிவிக்கணும், சாட்சி சொல்லணும், கர்த்தரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். அதற்காக இந்த ஆலயத்துல ஒவ்வொரு நாளும் வார்த்தை கொடுத்து, ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, நம்மளை ஆட்சி தேய்ச்சி, நம்மை அரவணைத்து, நம்மளை தேவன் உயர்வாக வைத்திருக்கிற காரணம் என்ன? இந்த உயர்வு இல்லாம ஒருத்தர் இருக்கா பாருங்க, அவனை இந்த உயர்வு கொண்டு வர்றதுக்காக தான் கர்த்தரை நீங்க நடத்துங்க. அப்ப நம்ம சொல்லணும், நம்மளோட நண்பர்களுக்கு நம்ம சொல்லணும், இன்னைக்கு கிறிஸ்தவங்க யாரு, மத்தவங்க யாருன்னு இன்னைக்கு வித்தியாசமே தெரியல. நம்ம போடுற உடையா இருக்கட்டும், நம்ம உபயோகப்படுத்துற மொபைலா இருக்கட்டும், நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸா இருக்கட்டும், நம்ம செய்கிற செயலா இருக்கட்டும், நம்ம காண்பிக்கிற காரியமா இருக்கட்டும், ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லாரும் ஒன்றுதான். நம்ம கேட்கிற பாடல்கள்ல வித்தியாசம் இல்ல, நம்ம செய்கிற செயல்கள்ல வித்தியாசம், எதுலையுமே வித்தியாசம் இல்லை. அப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வித்தியாசம் என்ன? வேதத்தை தூக்கிட்டு சபைக்கு போறோம், இதுதான் வித்தியாசம். அவங்க வேற ஒரு காரியங்கள் நம்பிக்கையில செய்யறாங்க, நம்ம இந்த ஒரு நம்பிக்கையில செய்யலாம். நான் கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் காண்பிக்கிற வித்தியாசம். நீங்க என்னுடைய வாழ்க்கையில நான் அறிவிக்க தவறும் பொழுது, நீங்க அதான் அழகா அறிவிக்கப்படாத இடங்கள் அநேகம் உண்டு. மந்தைகள் சேர ஆடுகளேன்னு சொல்லி ஒரு பக்தர் பாடி, இன்னைக்கு அநேக பேர் அறிவித்ததுனாலதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஒரு அறிவோடு கூட நின்று கொண்டிருக்கேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஓப்பனா சொல்ல முடியும். கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்தியாவுக்கு வரலன்னா இன்னைக்கு இந்தியா படிப்பறிவுள்ள நாடா இருந்திருக்காது. நீங்களும் நானும் நல்ல உடை உடுத்தி இருக்க மாட்டோம். அவர்கள் வந்து கிறிஸ்துவை அறிவித்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு சாதாரண உடையை உடுத்தி ஒரு நாகரிக வாழ்க்கை வாழுகிறான் இந்தியன். புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சபை அப்படிப்பட்ட அனுபவத்தில் அறிவிக்கணும், கர்த்தரை குறித்து சொல்லணும். மூன்றாவது, கர்த்தரை அறிக்கையிடுங்கள். வாசிக்கலாம், ரோமர் 10 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10:9. உன் வாயினால என்ன பண்ணணுமா? அறிக்கை இட்டு எழுப்பினார் என்று விசுவாசத்தால் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. வாயினால என்ன பண்ணணுமா? அறிக்கையிடணும். தேவன் எனக்கு செய்தது, என் ஆண்டவர் தான் கர்த்தர். வாசிக்கலாம், ஏசாயா 45:23 வாசிங்க. ஏசாயா 45:23. என்று போதுமான. நல்ல கவனிங்க, கர்த்தரை அறிக்கை இடணும். வாசிக்கலாமா? மத்தேயு 10:32-33. நீங்க கர்த்தரை குறித்து அறிக்கையிட தவறினால் அவரும் பிதாவினிடத்திலே உங்களை குறித்து அறிக்கையிட தவறுகிறார். வாசிக்கலாம். மனுஷருக்கு முன்னதாக என்னை அறிக்கை பண்ணுகிற, அறிவிக்கிற, அறிக்கை பண்ணுகிற, சாட்சியா ஜீவிக்கிற எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கு முன்னதாக தேவனுக்கு முன்னதாக நானும் அவனை அறிவிப்பேன். அவன் என் பிள்ளை என்று சொல்லுவேன். பிதாவே, இவன் என்னுடைய குமாரன் என்று பெருமைப்படுவேன். அறிவிப்பேன், உன்னை அறிக்கை பண்ணுவேன். வாசிக்க 33. மனுஷனுக்கு முன்னதாக நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் பெந்தேகோஸ்தே திருச்சபை உடையவன் அல்ல, வேறுபடுத்தப்பட்ட திருச்சபை உடையவன் அல்ல என்று நான் சொல்லுவேன். ஆனால் நான் கிறிஸ்துவை மறுதலிப்பேன். ஆனால் வாசிக்கலாம், அவரை நானும் பரலோகத்தின் தேவனுக்கு முன்னதாக மறுதலிக்க ஒரு நிமிடம் கூட தயங்க மாட்டேன். சுகுமார் வசனம் சொல்லலாமா?
ஏன் என் வாழ்க்கையில நன்மை நடக்கல? நன்மை இயேசுவின் மூலமாய் பிதாட்ட போகல. ஏன் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல? நீ கேட்ட அற்புதம் இயேசுவின் மூலமா பிதாட்ட போகல. காரணம் என்ன? இயேசு யாருன்னு என் மூலமா வெளியே போகல. நான் அறிக்கை பண்ணல. என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு முன்னதாக நான் கர்த்தரை அறிக்கை பண்ணல, கர்த்தரை அறிவிக்கல. பிதாவிடத்துல தேவனும் என்னை அறிவிக்கல, அவரும் என்னை அறிக்கை பண்ண. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தரை அறியவில்லை, ஆகையினாலதான் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும். டாக்டர் எப்படி ஒரு மருத்துவரை சோதிக்கவில்லையோ, ஒரு மனுஷரை அவர் எப்படி ஆராயவில்லையோ, ஆராயம் மருந்து கொடுக்க மாட்டார், இவரும் ஆகாது. அதே போல கர்த்தர் என்னை அறியவில்லை, ஆகையினாலதான் என் வாழ்க்கையில இன்னும் அற்புதம் நடக்கும். கர்த்தர் என்னை அறியணும். எனக்கு தெரியும் கர்த்தர், எனக்கு தெரியும் ஆலயத்தை, எனக்கு தெரியும் வேதத்தை, எனக்கு தெரியும் பரிசுத்தவான்களை, எனக்கு தெரியும் தேவனுடைய ஐக்கியத்தை. ஆனா கர்த்தருக்கு என்னைய தெரியாது. ஓட்ட பந்தயத்துல எல்லாரும் ஓடுறாங்க, அதனால நானும் ஓடுறேன். வேகமா ஓட வந்தாரு, வேகமா ஓடினார். எல்லாரும் காட்டிலும் மிக வேக பாஸ்ட். இவரோட வேகமா யாருமே ஓடல. முதல் போயிட்டு முதல் கோட்டை பிடிச்சிட்டு எனக்கு பரிசு தாங்கன்னாரு. ஆனா என்ன கொடுக்கல அவருக்கு. ஓடுற எல்லாத்துக்கும் பரிசு இல்ல. பவுல் எழுதுகிறார், ஆகாயத்துல சும்மா சிரமம் பண்ணலாம், பெருங்கிரவுண்ட்ல யார் வேணாலும் என்ன பண்ணலாம், விளையாடலாம். ஆனா 11 பேரை தாண்டி வந்து விளையாடலாம் பாருங்க, அவன் தான் தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிற நிலை. அவர் என்னை அறிந்திருந்தா போதுங்க. காலையில 5 மணிக்கு கர்த்தர் என்னை வரும்பொழுது வந்திருக்கான், ஆரன் வந்திருக்கான், என்னை அவர் அறியணும், என் குரலை அவர் அறியணும். இல்லாண்டவரே, நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வைராக்கியம் ஆராதனை எடுத்தேன், வைராக்கியமா பிரசங்கம் பண்ணேன். என்ன ஐ டோன்ட் நோ, உன்னை நான் அறியவில்லை. ஒருவேளை என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு நீங்க இருக்கிற எல்லாரும் தேவனை அறிந்து தேவன் உங்களை அறிந்திருப்பார். ஆனால் ஓ பரவாயில்ல, இவ்வளவு பேருக்கு இவன் அறிவிச்சிருக்கிறான், இவனை நான் உன்னை அறிவேன். ஐ டோன்ட் நோ, உன்னை நான் அறிவேன், உன்னை எனக்கு தெரியாது. பல நேரங்கள்ல நம்ம போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை கேட்கும் பொழுது நீ யார் என்று கேட்கிற நிலை தான் நிறைய நேரங்கள் இருக்கிறது. இல்ல ஆண்டவரே, நான் முழு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், ஐ டோன்ட் நோ, உன்னை நான் அறியேன். ஆண்டவரே, நான் எல்லா இடத்துலயும் ஊழியம் செய்யறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் சிறுவர் ஊழியம் செய்யறேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் கிராம ஊழியம் பண்றேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வாலிபர் ஊழியம் பண்றேன். ஆண்டவரே, ஐ டோன்ட் நோ, உன்னை நான் அறியேன். கர்த்தர் என்னை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. நம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். வாசிக்கலாமா? 1 அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் எல்லாரும் சேர்ந்து படிக்க வாசிக்கலாம். 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டும் நாளிலே அரணான கோட்டை, நம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். யார் அறிந்திருக்கிறாரா? மாத்திரம் நம்புகிறேன். வாசிக்கலாம். 1 யோவான் 4 அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். 1 யோவான் 4 அதிகாரம். தேவ ஆவியை என்றால் அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. மாம்சத்தில் வந்த தேவனை அறிக்கை பண்ணாது. கர்த்தரை அறிக்கை பண்ணுகிற உங்களை என்னையும் தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அறிந்தேன். 15வது வசனம், இயேசுவானவர், அதே அதிகாரம் 15 வாசிங்க. அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருப்பார், அவனும் தேவன் நிலைத்திருப்பான். நல்லா கவனிங்க. நம்ம அறிக்கை பண்ணுகிறதுனாலதான், நம்ம தேவனை அறிவிக்கிறதுனாலதான், நான் தேவனை அறிந்திருப்பதுனாலதான் அவரும் நானும் ஒன்றில் ஒன்றாக நிலைத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சபையை கர்த்தர் அற்புதம் விரும்பினார். நம்ம சபையை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கர்த்தர் அறிந்திருக்க கூடாது, ஜெப நேரங்களில் கர்த்தர் அறிந்திருக்கணும்.
கர்த்தர் தம்மை யார் என்று வெளிப்படுத்தி விட்டார். நான் உன்னை அறிந்திருக்கிறவனா இருக்கணும். ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே இன்னைக்கு ஒருவேளை நீங்க என்னை அறியாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க அறிந்திருங்க ஆண்டவர். அப்படியே கண்களை போட எல்லாரும் ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் அறிந்திருக்கணும். நாம் அறிந்திருக்கிறது உண்மைதான், நீர் என்னை அறிந்திருக்கணும். என் பேர் உங்களுக்கு தெரிந்திருக்கணும் ஆண்டவரே. உங்க பேர் எனக்கு தெரியும் இயேசுன்னு, என் பேர் உங்களுக்கு தெரியுமா? காலையில இத்தனை நேரம் வந்து நீர் ஏமாற்றத்தோடு கடந்து சொன்னீங்க ஆண்டவரே. ஏமாச்சுற நான் வேணா மறந்துடலாம், ஏமாற்றப்படுகிற நீர் என்னை ஒரு நாளும் மறக்க மாட்டீர் ஐயா. எத்தனை முறை உங்களை நாங்கள் ஏமாற்றிருக்கிறோம், எத்தனை முறை உங்களை நாங்கள் அவமானப்படுத்திருக்கிறோம். அவமானப்படுத்தின நான் வேணா மறந்திருக்கலாம், ஆனா அந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்க. என்னை நினைத்து நீங்க அழுது கொண்டிரு. என்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை ஆராதனையை விட்டுட்டு வேற இடத்துல நிற்கும் பொழுது, ஜெப நேரத்தை விட்டுட்டு வேற ஒரு வேலையா தேவையில்லாத இடத்துல நிற்கும் பொழுது எத்தனை முறை எனக்காக எழுது கொண்டிருப்பீர் ஐயா. ஒரு விஷயத்தான் நீ மண்ணி எத்தனை பேர் கேட்கறீங்க, கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். ஒரு விஷயம் தயவாக மண்ணியும் ஆண்டவர் நான் உண்மை அறிந்திருப்பது எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. மனுஷனுக்கு முன்னதான் இல்லை, ஆண்டவருக்கு முன்னதான் கைகளை உயர்த்தி ஆண்டவரை என்னைய நீர் அறிந்திருக்கணும், என் பேர் உங்களுக்கு தெரிந்திருக்கணும், என் பேர் உங்களுக்கு தெரிந்திருக்கணும். ஜெப நேரத்துல நாம விட்டு விலக கூடாதப்பா. பரிசுத்த ஜீவியத்துல என்ன வேணா ஊழியம் செய்யறேன், ஆண்டவருக்காகத்தான ஊழியம் செய்யறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்காகத்தான பிஸியா இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை எக்காரணத்தை கொண்டு எந்த வேலையும் நான் போறது இல்லையே, நான் உங்களுக்காகத்தான் நான் ஓடுறேன். மற்ற 6 நாட்கள் உன்னை யாரும் எனக்கு தெரியலையப்பா. ஒரு நாள் மட்டும் நீ உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா, இது உள்ள 6 நாள் நான் உன்னை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். எப்படி சொல்லுங்க ஆண்டவரே, என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. வாய் திறந்த அப்படி நம்ம அர்ப்பணிக்கலாம். நம்முடைய போதகர் நமக்காக ஜெபிப்பார்கள் எல்லாரும் ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. பாவியான என் மேல் இரக்கமாயிரம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம்ப்பா, சோதரிக்கிறோம். நல்ல வார்த்தையை ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டி ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே உண்மை அறிந்திருக்கணும் ஆண்டவரே, நம்புகிறவர்கள் ஆண்டவரே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை நம்புகிறவர்களாய் நாங்கள் வாழணும் ஆண்டவரே. நீர் எங்களை அறிந்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே சோதரமுடைய ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர்கள் எழுதப்பட்டவர்களாய் ஆண்டவரே சோதர ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடம் உந்த நினைவாய் வாழ வேண்டும் என்று வேத வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜீவனுள்ள ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்மையே நம்புகிறவர்களாய், உண்மையே தேடுகிறவர்களாய், உம்முடைய சார்பில் ஆண்டவரே செயலாற்றுகிறவர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமோ செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே வார்த்தை பங்கிட்டு கொடுத்த மகனை இன்னும் 1000 அநேகத்துக்கு ஆண்டவரே பிரயோஜனப்படுத்தும் ஆண்டவரே. கேட்ட ஆண்டவர் ஒவ்வொரு நிலமும் நல்ல நிலமாய் ஆண்டவரை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பட விதைக்கப்பட்ட விதை ஆண்டவரே 1, 30, 60, 100 விளைந்து தேசத்தில் பலன் வழக்க இருக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. சோதரிக்கிறோம் தெய்வாவி ஆண்டவரே. இயேசு நம்மோடு ஜீவிக்கிறார் சபையில் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய கிரியைகளை ஆண்டவரே வரங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவரே கிரியைகளை நீ நடப்பிக்கணும் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஒரு திருசுத்தம் பூர்ணமாய் நிறைவேற்றுங்க. எங்களை தரைமட்டு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் அர்ப்பணித்து செபிக்கிறோம். நல்ல பிதாவே.